இப்போ விடுதலை சிறுத்தைகளின் தலைவர் திருமாவளவன் உங்களுக்கு நல்லா தெரியும். ஒவ்வொரு முறையும் நோன்பு வைக்கும்போது அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க சொன்ன ரீசன் தான் சொல்றாரு. அவங்க உண்மையிலேயே காலையிலிருந்து மாலை வரை உணவும் தண்ணியும் ஆகாரம் சாப்பிடாம இருந்து அந்த நோன்பு துறக்குறாங்க. நாங்க சாப்பிட்டு வந்து பண்றது எனக்கு உடன்பாடு இல்லை. நானும் நோன்பு இருக்கிறேன், நோன்பு மாதத்தில் நோன்பு இருக்கிறார் அவர். ஆமா, அவர் சொல்லியிருக்கிறார். ஆமா, இல்ல நோன்பு இருக்கிறேன். அவர் இயல்பாவே அசைவம் சாப்பிட்றது இல்லை. 20 வருஷம் அவர் சொன்னார், நான் அசைவம் சாப்பிட்றது இல்லை, நான் அப்படிதான் இருக்கிறேன். பட் அவங்க இஸ்லாமிய தோழர்கள் பசியோட இருந்து சாப்பிடும் போது நான் மட்டும் மதியம் நல்லா சாப்பிட்டுட்டு வந்து நோன்பு இருக்கிறது செயற்கையா இருக்கு, நானும் அதை உணர்றேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. அந்த மாதிரி இருந்தா அவங்களுக்கு ஓகேவா? இதுக்கு அது பரவாயில்லைன்னு சொல்லலாமே தவிர அதுவும் கிடையாது. நோன்புன்னு நீங்க எடுத்துக்கிறதா இருந்தா இது இஸ்லாமியர் வைக்கிறார்கள் வைக்கக்கூடாது. இறைவன் சொன்னாங்கிற வைக்க, அது உங்களுக்கு நம்பிக்கை கிடையாது. நீங்க எங்களை அரசியல் அவர் கடவுள் மறுப்பாளர், இவங்களுக்கு ஒரு பரவாயில்லைன்னு சொல்லலாமே தவிர இதுவும் இறைவன் நோன்பா எடுத்து ஏற்றுக்கொள்ளப்படாது. அவர் இறைவனை ஏற்றுக்கொண்டா தான் நோம்பாகும். நோன்பு என்பவர் உங்களை ஏற்றுக்கொள்கிறார், இஸ்லாமியர்களை ஏற்றுக்கொள்கிறார். ஏற்றுக்கொள்றாரு. அவர் இன்னும் நோன்பை ஏற்றுக்கொள்ள அல்லாஹ்வை எந்த மதத்தை ஏற்றுக்கல.